ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கஷ்டத்துலேயோ இல்லை தேவையான நேரத்தில் நம்மளுக்கு உண்மையிலேயே நம்ம கூட நிற்கிறவங்க அன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு உண்மையான நண்பர்கள் யாருன்னு தெரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்கு எத்தனையோ பேர் அழைத்தோம். பட் எங்களுக்காக எங்கள் ப்ராப்ளி எங்கள் இயக்குனரோ இல்லை தயாரிப்பாளரோ இல்லை என்னோட நட்புக்கு கௌரவம் கொடுத்து அந்த நட்புக்கு கை கொடுத்து இங்கே வந்திருக்க அனைவருக்கும், இங்கே வந்திருக்க அனைத்து இயக்குநர்களுக்கும், மற்ற டெக்னீஷியன்ஸ், எம்எஸ் சார் சினிமாட்டோகிராஃபிலேருந்து, எங்கள் நடிகர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம் ஜெயம் ரவி அவர்களுக்கும், என்னுடைய நல்ல நண்பர் நமிதா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஐ ஃபீல் ஸோ நைஸ். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே வரும்போது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. என்ன சொல்லுவோம், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு. நல்ல உள்ளங்கள் வரும்போது, நல்ல உள்ளங்கள் வாழ்த்துக்கும் போது நிச்சயமாக ஒரு வெற்றி அமையும் நான் நம்புகிறேன். நல்ல உழைப்பு. ஒரு புது இயக்குனர் திரும்ப ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டுருக்காரு. என் மூலிமா இன்னொரு புது இயக்குனர் இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரப்போகிறான்றது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அஸ்லம் எத்தனை வருஷம் வந்து இந்த கதையோட பல இடங்களுக்கு போயிருப்பார், ஏற இறங்கியிருப்பார். என்னமோ தெரியல, ஆண்டவனோட முடிவுன்னு நினைக்கிறேன். கரெக்டான நேரத்தில் அமையணுன்றது. நாங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்தோம். அவரோட இந்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக அமீர் சாருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விழாவில் நம்ம வேலைன்னு இல்லாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் யாருக்காவது ஏதோ நல்லா செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு சில நல்ல உள்ளங்கள்னால அதிக பேருக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி தான் அமீர் சார் வந்து அந்த விழாவில் வந்து ஒரு நல்ல கதை கேட்டேன், ஏன் நீங்கள் இந்த மாதிரி நல்ல லவ் ஸ்டோரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். சார் அந்த மாதிரி கதை அமைஞ்சா பண்ணுவேன் அப்படின்னு. நான் ஒரு கதை கேட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் அமைஞ்ச படம் தான் இந்த பாகன். அதுக்கு அமீர் சாருக்கு இந்த வேலை வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இட்ஸ் இந்த டைம்லி அந்த சஜஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். 20 நிமிஷம் தான் இருக்கும் அந்த கதை கேட்டு. விஸ்வாஸ் லாட் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் வந்து டிசைட் பண்ணாங்க இந்த படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. கர்நாடகாவில் எத்தனையோ படங்கள் இருக்குது, கன்னட படம் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் தமிழ் சினிமாவை பண்ணுவோம், முதல் படம் நல்ல படத்தை பண்ணுவோன்ற எண்ணத்தோடு வந்திருக்காங்க. சினிமாவில் வந்து மொழி என்ற வேறுபாடு கிடையாதுன்றது எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களோட முதல் படம், ஜஸ்ட் த பிகினிங். சந்தோஷ் லாட் சார் சொன்ன மாதிரி ஸ்டில் லாட் டு கம். நிறையா படங்கள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். ஸோ எங்கள் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்லுவோம், இது ஒரு சின்ன படம். ஐ வுட் சே நல்ல என்டர்டெய்னர். பட் இந்த மாபெரும் பட்ஜெட்டில் வர படங்களோட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கலாம். ஆனால் வில் மேக் அ மார்க். ஆனால் இந்த மாதிரி படங்கள், தரமான படங்கள் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேந்தர் மூவிஸ் வந்து எங்கள் படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு பெருமை அடையிறோம். விரைவில் இந்த இன்னும் ஒரு வாரத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜேம்ஸ் வசந்த் சார் அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காரு. அவரோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலேயும் ஒரு அழகான மெலடிஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி அப்ரிஷியேட்டட். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு என்றைக்குமே வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த நட்பு தான். ஸோ இங்கே வந்திருக்க நண்பர்கள், ஒரு நண்பன் இல்லை பல நண்பர்கள் வந்திருக்காங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரவி, தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் நமிதா, தேங்க்யூ ஸோ மச். அமீர் சார், பிரபு சோலமன் சார், பழனியப்பன் அவர்கள், விஜய் அவர்கள், சமுத்திரகனி சார், பாண்டியராஜன் சார், எல்லாருக்குமே. இங்கே ராமகிருஷ்ணா, ஜெகன் சார். ஜெகன் சார் பற்றி சொல்லணும். அவர் இளைய தளபதி எல்லாம் வச்சு படம் பண்ணியிருக்கார். அவரே ஒரு நல்ல இயக்குனர். ஆனால் நட்புக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தில் வந்து கூட ஒர்க் பண்ணியிருக்கார். அஸ்லம் சார் கூட எந்த விதமான ஈகோ இல்லாமல், எதுவுமே இல்லாமல், ஒரு புது இயக்குனர் வராரு, அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என் நண்பன் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் லாட் சார். எல்லாருக்குமே, ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஸ்வாஸ் சார் அண்ட் பிரசாந்த் சார். உங்கள் ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலிக்கும் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். மற்றவங்க நிறையா பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.